உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா, தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி அப்படின்னு. என்ன அர்த்தம் அதுக்கு? தேர் அது பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்தது, அதற்கு போடப்பட்டிருக்கின்ற கொட்டகையில் நின்றுட்டுருக்கு. நாம் அதை இழுத்து நடுத்தெருவில் விட்டுட்டு திருப்பி கொண்டு போய் கொட்டகையில் சேர்க்க முடியாமல் தடுமாறினா என்ன நடக்கும்? தேர் நடுத்தெருவில் நிற்கும், போக வர மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதற்குரிய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லாரும் நானும் தேர் மேலே ஏறுறேன் அப்படின்ட்டு அதில் ஏற ஆரம்பிச்சிருவாங்க, அதை சிதிலமடைய ஆரம்பிச்சிருவாங்க, சிதிலமடைய வச்சுடுவாங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிறது தான் நம்முடைய இயல்பு. அதனால தான் தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. தேர் அதற்குரிய இடத்தில் இருக்க வேண்டும், அதற்குரிய மரியாதையை நாம் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதோட அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய வள்ளல் பிரான் இந்த பாடலில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொதுவாக இடக்கர் அடக்கல் அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் ஒரு வகைமை இருக்குது. இடக்கர் அடக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோன்னு வைங்க, சபையில் பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்ல முடியாத வார்த்தைகளை வேறு ஒரு சொல்லில் ஏற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாத வார்த்தைகளில் ஒன்றை நம்முடைய வள்ளல் பிரான் பயன்படுத்துகிறார் ஒரு பாடலில். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் இது. 8 வரி பாடல், ஆனால் கடைசியில் இருக்கக்கூடிய 4 வரியை படித்தாலே நமக்கு பல விஷயங்கள் புரிய வரும். வள்ளல் பிரான் தன்னை தெருவில் இழுத்துவிட்ட தேர் என்று கூட இதில் ஓமைப்படுத்துகிறார். எதற்காக அவர் அதை சொல்கிறாருங்கிறது தான் மிக முக்கியம். அதை தவிர இடக்கர் அடக்கல் என்று சொல்லப்படக்கூடிய வகைமையில் இல்லாத ஒரு வார்த்தையை இதில் பயன்படுத்துகிறார். எனவே 2 சர்ப்ரைஸ் இந்த பாடலில் இருக்குது. பார்க்கலாமா? வீடுகின்ற பிறர் சிறிதும் அறியாமல் இருக்க வேண்டுமென இருந்த என்னை வெளியில் இழுத்திட்டு வாடுகின்ற வகை புரிந்த விதியை நினைந்து ஐயோ மனம் ஆலை பாய்வது கான் மன்றில் நடத்தரசே. தற்போத இழப்பு அப்படிங்கிற ஒரு பாடல்ல இதை சொல்றாரு. இந்த தற்போத இழப்பு அப்படிங்கிற பாடல்ல கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையும் ஐயோ ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் அந்த வார்த்தையை குழந்தைகள்லாம் சொன்னால் கூட அதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு அவலச்சுவையை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு துக்கத்தை அல்லது கவலையை சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக அதை பயன்படுத்துவது இயல்பு. ஆனால் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் கூட ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக அது அவலச்சுவையை தருகின்ற வார்த்தைங்கிறனால குழந்தைகள் பயன்படுத்தினா கூட அதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இடக்கர் அடக்கல். ஆனால் இந்த தற்போத இழப்பு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்கள்லையும் வள்ளல் பிரான் ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது ஒரு தன்னுணர்வை சொல்லுகின்ற பாடலாக இருக்குது. தன்னுணர்வைனா, நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆக்கி விட்டுட்டீங்களே, தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுறார். எதனால் அந்த வருத்தம்ங்கிறத கேளுங்க. அதை தவிர தன்னுடைய இயல்பாக அவர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். நாம் எல்லாம் ஒரு குண்டூசியை நகர்த்தி அப்படி வச்சா கூட, லெஃப்டில் இருக்கிற குண்டூசியை நகர்த்தி ரைட்டில் வச்சா கூட ஊருக்கே வெளிச்சம் போட்டு காமிப்போம். பாரு பாரு பாரு, நான் லெஃப்டில் இருக்கிற குண்டூசியை நகர்த்தி ரைட்டில் வச்சுட்டேன், எனக்கு சாதனையாளர்னு பரிசு கொடு, சாதனையாளர்னு பட்டம் கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கோலி குண்டை கையில் தூக்கிட்டா கூட பாரு பாரு, நான் கோலி குண்டை கையில் தூக்கிட்டேன், எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு டமாரம் அடிச்சுக்கிறதுங்கிறது நம்முடைய இயல்பு. ஆனால் வள்ளல் பிரான் அமைதியாக செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒன்றை செய்ய விடாமல் இந்த உலகம் தடுத்ததுங்கிறத தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன அமைதியாக செய்யணும்னு நினச்சாரு சொல்றார் பாருங்க. வீடுகின்ற பிறர் சிறிதும் அறியாமல் இருக்க வேண்டுமென இருந்த என்னை. வீடுகின்ற பிறர் சிறிதும் அப்படின்னா என்ன? வீடுகின்ற அப்படின்னா அந்த பயணத்தில் இருக்கின்ற அப்படின்னு ஒரு அர்த்தம். வீடுன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்னு தானே அர்த்தம். அப்போ வீடுகின்ற அப்படிங்கிறப்போ அந்த பயணத்தில் அந்த தேடலில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படிங்கிறார். என்ன வீடுகின்ற, என்ன பயணத்தில்? இறை தேடல், இறை புரிதல், இறை தெளிதல் என்கின்ற பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும்
என்னை தேடாமல் நான் தனியாக ஒரு பயணத்தை செய்யணும்னு நினச்சேன் அப்படிங்கிறார். ஓ அப்படியா, அப்போ என்ன ஆச்சு? வள்ளல் பிரான் சொல்கின்ற கதைக்கு நாம் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறோம். அப்படியா, அப்புறம் என்ன ஆச்சு வள்ளல் பிரானுக்கு? அவரே சொல்றார் பாருங்க. வீடுகின்ற பிறர் சிறிதும் அறியாமல் இருக்க வேண்டுமென இருந்த என்னை, அவர் அப்படிதான் இருந்திருக்கார். தனிமையில இனிமை காணணும் அப்படின்னு நினைச்சிருக்கார். தனிமை தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கார். தன்னுடைய தியானம், தன்னுடைய தவம், தன்னுடைய தனிமை அவருக்கு பொக்கிஷமா இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டா அதை கொடுக்க விடுவோமா நாம எல்லாரும்? அவருக்கு எப்படி அது கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிற சூழ்ச்சியை தானே செய்வோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஓ இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா, இரு உனக்கு அது கிடைக்காம செய்கிறேன் அப்படின்னு தானே நாம் எல்லாரும் செய்வோம். அதே மாதிரி தனியாக இருக்க விரும்பிய வள்ளல் பிரானை இந்த சமூகம் இருக்க விடாமல் செய்து விட்டது. அதனால்தான் அவர் ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன சொல்றார் பாருங்க. இருந்த என்னை வெளியில் இழுத்திட்டு வாடுகின்ற வகை புரிந்த விதியை. அவர் வெளியில போய் தெருவில் நின்று தியானம் பண்ண முடியுமா? சுற்றி வர 100 மக்கள் கடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வலது பக்கம் 100 மக்கள் போவாங்க, இடது பக்கம் 1000 மக்கள் வருவாங்க, முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் போயிட்டே இருக்கிற இடத்துல ஒருத்தர் நின்று தியானம் பண்ண முடியுமா? இறை தேடலில் ஈடுபட முடியுமா? இல்லை. அப்போது அந்த மாதிரி தனிமையில் இருந்த என்னை வெளியில் இழுத்து விட்ட விதியே அப்படிங்கிறார். விதி என்று சொல்வது நெற்றியில் எழுதப்பட்ட விதி அல்ல, பொதுவாக சொல்கின்ற அந்த நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் வள்ளல் பிரான் அதையெல்லாம் கடந்தவர். எனவே சமூகம் அவரை வீதியில் இழுத்து விட்டது, தேரை இழுத்து தெருவில் இழுத்து விட்டது என்று சொல்கிறார். அப்புறம் என்ன நடந்துச்சான்? வள்ளல் பிரானோட வார்த்தையிலே பாருங்க. வாடுகின்ற வகை புரிந்த விதியை நினைந்து ஐயோ மனம் ஆலை பாய்வது கான் மன்றில் நடத்தரசே. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வள்ளல் பிரான் நினைத்து பார்த்தால் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆனால் அவரே ஒரு கையறு நிலையில் இப்படி இருந்தேனா, என்னை இப்படி பண்ணிவிட்டீங்களே. ஏனென்றால் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் வள்ளல் பிரான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு, பொச்சரிப்பு கொண்டு, பொறாமை கொண்டு அவரை சுற்றி நடந்த சூழ்ச்சிகளால் அவர் மனம் வெதும்பி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து அவரை நீதிமன்றத்துக்கு இழுத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகமாக இருந்தது என்பதைத்தான் இந்த பாடல்ல அவர் மறைமுகமாக சொல்றார். நான் பாட்டுக்கு வடலூரில் அமைதியாக இருந்தேன், ஒரு சத்திய ஞான சபையை வச்சுட்டு இருந்தேன், என்னை நீதிமன்றத்துக்கெல்லாம் இழுத்து விட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. அவர்களை நேரடியாகவும் குறை சொல்லவில்லை, விதி என்ற ஒரு வார்த்தையை போட்டு அவர்கள் மீது தவறில்லை என்பதாக வள்ளல் பிரான் உயர்ந்து நிற்கிறார். அவர் மீது வழக்கு போட்டவர்கள் எங்கே போனார்கள் தெரியவில்லை, அவர்களுடைய வரலாறு என்ன ஆனது தெரியவில்லை, அவர்கள் எல்லோரும் மறக்கப்பட்ட பக்கங்களில் போய் அமிழ்ந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்னமும் இனிமேல் உலகம் உள்ளளவும் வள்ளல் பிரானை நாம் நினைத்து கொண்டிருப்போம். அவர் ஐயோ என்று சொன்னது அவர்களுக்கான வார்த்தை, அவர் மீது சூழ்ச்சியை சூழவிட்டவர்களுக்கான வார்த்தை, அவரை நீதிமன்றத்தில் இழுத்தவர்களுக்கான வார்த்தை என்கின்ற புரிதல் நமக்கு வருகிறது. எனவே வடலூரும் வள்ளல் பிரானுடைய ஞான சபையுமாக அவர் இருப்பதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் அந்த சமூகம். ஆனால் செய்யவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.